ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதல் சலுகைகளை தந்திருக்கலாம் என அத்துறையைச் சார்ந்தவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வீடு கட்ட விரும்பும் சாமானியர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் சலுகைகள் குறைவுதான் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். வீடு கட்டுபவர்களுக்கு இந்த பட்ஜெட் ஏமாற்றம் தான் கொடுத்துருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகள் கொண்ட இந்த பட்ஜெட் மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய சலுகைகள்லாம் வரும், இன்கம் டேக்ஸ் நிறைய குறையும், அதே மாதிரி வீடு வாங்குபவர்களுக்கு இந்த ஏடிசி லிமிட் 5 லட்சம் ஆக்கப்படும், இன்ட்ரெஸ்ட்டை ஓன் ஹவுஸ் ஆக்குப்பை தன்னுடைய சொந்த வீடை கட்டி இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்லாம் நிறைய எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வீட்டு வணிகம் செய்வர்களுக்கு அவர்களுக்கு அந்த வீட்டுக்கான ரெண்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 2000 தான் இருக்குது, அதெல்லாம் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க.